ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சாம். பூனைக்கு பயந்து நடுங்குன அந்த எலி பூனைக்கிட்ட இருந்து அத பாதுகாக்க ஒரு பெரிய வலிமையான நண்பனை தேடி கிளம்புச்சான். சூரியனே சூரியனே, நீதான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, நீ எனக்கு நண்பனா இருப்பியா சொல்லு. தம்பி, நான் ரொம்ப வெப்பமானவன். என் பக்கத்துல வந்தா உன்னால என்னோட வெப்பத்தை தாங்க முடியாது. என்னையே மறைக்கிற அந்த மேகத்துக்கிட்ட போய் கேளு. மேகமே மேகமே, சூரியனையே மறைக்கிறியே, நீ எனக்கு நண்பனா இருப்பியா சொல்லு. தம்பி, நான் அங்கும் இங்கும் அலைஞ்சுகிட்டே இருப்பேன். என்னையே துரத்துற அந்த காத்துக்கிட்ட போய் கேளு. காற்றே காற்றே, நீயாவது எனக்கு நண்பனா இருப்பியா சொல்லு. தம்பி, என்னால ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. என்னையே தடுத்து நிறுத்தி நிக்கிற அந்த மலைக்கிட்ட போய் கேளு. மலையே மலையே, எனக்கு நண்பனா இருப்பியா சொல்லு. எனக்கு ஓகேதான், ஆனா உன் கூட ஓடி பிடிச்சு விளையாட என்னால முடியாதே. என்னையே அரிச்சு தள்ளுற அந்த ஆறுகிட்ட போய் கேளு. ஆரே ஆரே, உன்னோட நண்பனா இருக்க எனக்கு ஆசை. நீ என் நண்பனா இருப்பியா சொல்லு. தம்பி, நான் உன் கூட விளையாடுவேன், ஆனா நீ என் தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுவியே. இனி நான் எந்த நண்பனை தேடி போவேன்? எதுக்கு இப்படி வீணா வெளிய நண்பனை தேடி அலையிற நீ? உன் இனத்திலேயே ஒரு புத்திசாலி நண்பன் இருப்பான், அவனை போய் பாரு. அவன்தான் உனக்கு கரெக்டான ஆளு. உடனே அந்த எலி ஓடிப்போய் தன் இனத்தை சேர்ந்த இன்னொரு எலிய பாத்துச்சு. நீ என்னோட நண்பனா இருப்பியா சொல்லு. நான் இருக்கேன் நண்பா. 2 பேரும் நண்பர்களா ஆயிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா கைகோர்த்து விளையாட ஆரம்பிச்சாங்க. நமக்கான பலமும் பாதுகாப்பும் நமக்கு வெளியில இல்ல, நம்மகிட்டயும் நம்மள சார்ந்தவங்க கிட்டயும் தான் இருக்கு. Hey everyone, don't forget to subscribe. Yes, and click the bell icon for updates. Hit subscribe and ring the bell now. Thanks for watching.